கர்த்தர் நம்மளை உருவாக்கினார், கர்த்தர் நம்மளை தேற்றினார். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இந்த உபவாசத்துக்கு முன்பாக இருக்க முடியாத எல்லா தடைகள், இந்த ஜெபத்திற்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்க முடியாய், ஒரு வல்லமையின் காரணமை தொட முடியாய். நம்ம எல்லாரும் அப்படியே கர்த்தருக்கு சோதனம் பண்ணுமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். சோதரம் சோதரம் சோதரம். நீருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசனியானை தீரே, நீருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசனியானை தீரே, கைவிடப்பட்டு கனமும் நம் ஒருவருக்கு மாற்றம்தான். நம்மை படைத்தவர் திரியேக தேவனாய் வீற்றிருக்கிறவர். இந்த கால வேளையிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமாக இந்த உபவாச ஜெபம் கர்த்தரை மனசுல ஒன்று போலாய் போட்டது. ஆத்மாக்கள் இந்த பகுதியில் எவ்வளோ ஏராளமாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது ஒவ்வொரு ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் தேவன் அசைவாடுகிறார். இந்த வேளையிலையும் இந்த பகுதியில் இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் தேவன் கொண்டு வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பெலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவாவினால் எல்லாம் ஆகும். இந்த உபவாச நாளிலும் அந்த தேவாவினால் எல்லாம் நடக்க முடியாது. இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆத்மா போதாது, இன்னும் போதாது. இன்னும் 2வது ஆராதனை ஆரம்பிக்கணும். இந்த சபையில் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாய் ஆராதிக்கணும். மனசில் ஆண்டவர் போட்டது 5 ஆராதனை. ஒவ்வொரு ஆராதனைக்கும் குறைஞ்சது ஒரு 500 பேர்னா இருக்கணும். அதுதான் அந்த ஆராதனை ஒரு நிறைவு. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மையானால் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடியாது. கர்த்தருடைய விரலை அசைக்க முடியாத ஜெபம்,
இந்த ஜெபிக்க ஜெபிக்க மலைகள் அசைந்து போகும், மலைகள் அசையுமா. ஆனா ஜெபிக்கிறவர்கள் குறைவா இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் நல்ல ஜெப ஆவியை கொடுக்க முடியாது. கர்த்தர் நல்ல ஜெபிக்கிற ஒரு வீரர்களை வரக்கூடிய இந்த உபவாச நாளில் எழுப்ப முடியாது. ஒரு பிரதிஷ்டை, ஆண்டவரே ஆத்மாக்காக நான் ஒவ்வொரு உபவாச ஜெபத்திலே நான் ஜெபிப்பேன். ஒவ்வொரு இது என்னோட மேலே விழுந்த பாரம், நான் என் சபைக்காக திறப்பில் என்று மண்டாடுவேன். போதும், இதுவரை குந்தி குந்தி நடந்ததெல்லாம் போதும். இனி என்னோட பார்வை எல்லா ஆத்மாக்காக, எல்லா கர்த்தர் நோக்கி எல்லாம் சோதனம் பண்ணுவோமா. ஒரு பிரதிஷ்டை, ஒரு அர்ப்பணிப்பு. இந்த வேளையில கர்த்தர் வருஷத்துக்குள்ளாக பெரிய எழுப்புதலையும் பெரிய வல்லமை கொண்டு வர போற கிருபைக்காக நம்ம எல்லா காரங்களை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே. தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே.
தேசத்துல பெரிய வல்லமை இறங்கணுமே, ஏன் மூலியமாய் அதிசய அற்புதம் நடக்கணும்பான்னு சொல்லி இந்த உபவாச நாள் எல்லாரும் நோக்கி கேட்போம். இந்த தெருவெல்லாம் இயேசு நாமம் வழங்கணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பலவானை கட்டணுமா, ஒவ்வொரு வீட்டுல அந்த பலவான் காவல் இருக்கிறான். இந்த தெருவில் பகுதியில காவல் இருக்கிறான். இந்த எல்லை பிசாசுகள், இந்த காவல் தேவதைகள் இந்த உபவாச நாள் எல்லாம் உடைய முடியாது. எல்லா விதமான விக்கிரகங்கள் தேவன் தகர்க்க முடியாது. தேவனுடைய வல்லமை நம்ம தேசத்தின் மேல ஆழமாய் பாய வேண்டுமாக, நீரூற்றாய் பாய வேண்டுமாக, ஒரு வல்லமை நமக்குள்ள இறங்க வேண்டுமாக, ஒரு வல்லமை அபிஷேகம் நம்ம தேசத்துக்குள்ளாக அந்த பற்றி பிடிக்க வேண்டுமாக. பாரம் இருந்துச்சுன்னா ஒரு எஸ்தராஜத்தை கொண்டு அந்த யூத ஜனங்களை கர்த்தர் அந்த அழிவிலிருந்து விடுவித்தது உண்மையானா, இன்றைக்கு உனக்குள்ள பாரத்தோடு நீ ஜெபிக்கும் பொழுது அழிந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் மூலியமாக பகுதியில தேவன் மீட்டுக்கொள்ள அவரால் முடியும். அந்த வல்லமை இன்னைக்கு ஒவ்வொரு தொட வேணுமாக. நம்ம எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த சபையில தேவ வல்லமை விளங்கும்படியாய், இந்த ஆத்துமாக்கள் திரளாய் தேவ சமூகத்துக்கு ஓடி வரும்படியாய், இந்த சபை நிறைந்து வழியத்தக்கதாய் ஒரு பெரிய எழுப்புதல் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டுமாங்க. இப்ப இருக்கிறதுலாம் போதாது, இன்னும் இதுல இதெல்லாம் ஃபில்டர் ஆகணும். அதுதான் தேவனுடைய சமூகத்துல ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும். இந்த சபைக்குள்ள தேவனை அசட்டை பண்றவங்க, எந்த ஒரு கூட்டத்துக்கு கலந்து கொள்ளாதவங்க, ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஓடிட்டு அதுலேயும் லேட், அப்படிப்பட்ட ஆத்மாலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு பரலோகம் போகிற ஆத்மா தான் தேவை. இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக ஜனம் வேண்டாம், சபையை நிரப்புறதுக்கு சும்மா வந்துட்டு போகிறது வேண்டாம், ஆதாயத்திற்காக சுகத்திற்காக இதெல்லாம் இந்த சமூகத்தில் வேண்டாம். அதுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்குது, எல்லாம் அங்கே போகணும். இன்றைக்கு பரலோகத்துக்கு போகிற ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வர வேண்டுமாக. இது பரலோகத்தின் வாசலா இருக்க முடியாது, இது தேவன் உலாவுகிற ஒரு வாசலா இருக்க முடியாது. நமக்கு மனுஷர்கள் முக்கியம் இல்லை, உண்மை உள்ளவர்கள் தான் நமக்கு முக்கியம். கர்த்தருடைய பிள்ளை தான் நமக்கு முக்கியம். எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து நரகத்துக்கு போனாங்கன்னா அது நம்மளுக்கு நேரம் வேஸ்ட்டு, நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட். ஆனால் இந்த சபைக்குள்ள வரவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறவனா இருக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். இயேசுவுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இந்த சபையில உண்மை உள்ளவர்களை கர்த்தர் எழுப்பி தரணும். கர்த்தர் மாற்று தான் இங்க முதலிடம். இந்த ஒழுங்கின்மை, தேவனுக்கு அசட்டை பண்றவங்க, எவ்வளோ சொல்லியும் வணங்கா காத்துள்ளவங்க, தன் இதயத்தை கடினப்படுத்துறவங்க, அதெல்லாம் ஒன்று மாறணும், இல்லை இந்த பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். கர்த்தர் அப்படி ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிட வேண்டுமாக, அப்படி ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் சபைக்குள்ள கட்டளையிட வேண்டுமாக. அப்பதான் பெரிய எழுப்புதல் நம்ம தேசத்துக்குள்ள சபைக்குள்ள எழும்ப முடியாது. ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அதை சரி செய்யணும். அழுகி போன காய்கள், கனிகள் மற்ற கனிகளையும் காய்களையும் அழுக செய்யுமா? இன்றைக்கு நம்ம ரோட்டன் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாதபடி, ஃப்ரூட்ஸாக இல்லாதபடி, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ், ஆவிக்குரிய கனிகளையும் பிரகாசிக்கிறவனமா தேவன் கொடுக்க முடியாது. இந்த சபையில நம்ம ஜெபித்தால் போதும், கர்த்தர் இந்த ஒரு தூதனை அனுப்பிங்க, இது எல்லாத்தையும் மாற்ற. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணை
மாக்கப்பட்டு புடமிடப்படுவார்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாடப்படி நீக்கப்பட்டு பாழாக்க அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1330 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இவைகளை இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். 10 அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இன்றைக்கு அநேகர் சுத்தமடைய முடியாய் புடமிடப்பட்டு வெண்மையாக்கப்பட்டு இந்த சபைக்குள்ள விளங்க முடியாய். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அநேகர் புடமெடுக்கப்பட்ட பொழுது நிறைய அந்த பதறுகள் எல்லாம் போய்விட்டது. வெண்மையாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, ஆனால் தானியேல் என்றால் முடிவு பரிந்தும் அதை நிலைத்திருக்கிறவனாய், அறியப்படாத ஒரு பொக்கிஷமாய், வேதம் சொல்லுகிற தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறத கண் பார்க்கல, காது கேட்கல, இதயத்தில் தோன்றல, சிந்தனைக்கு அது எட்டாத காரியமா இருக்கு. இன்றைக்கு இந்த நேரத்திலையும் புடமிடப்பட்டு வாழ்க்கையில புடமிடும் அந்த தேவ வசனம் தான் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்க வேண்டுமா? நான் 2-3 நாள் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். கர்த்தருடைய வசனத்தை எப்படிலாம் மனிதர்கள் மத்தியில் கிரியை செய்ய வேண்டும். வேதத்தில் எல்லா பகுதியிலையும் வசனம் தான் புடமிடுது. கர்த்தருடைய வார்த்தை தான் இப்படி இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்கினது, வானத்தை உண்டாக்கினது. வானம் பூமி யாவையும் ஒரே ஒரு வார்த்தையினால் உண்டாக்கினார். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் இன்னைக்கு வேத வசனமா இருக்கு. அந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொரு அந்த வசனத்துக்குள்ளாக அது பயணிக்கிறவனா இருக்கிறான். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இந்த காலகட்டத்தில் நாம் அந்த வார்த்தைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமா? வார்த்தை பேசுகிற சபையை கர்த்தர் மாற்றணும். இன்னைக்கு தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? நம்முடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து அது என்னை சுத்தமாக்குறது, அது என் பாதைக்கு தீபமா இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, என் பாதைக்கு இருளான பாதைக்கு அது போதுமான வழிகாட்டியா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சபையில அத்தனை ஜனங்களும் வசனத்துல நடக்கணும். வசனம் தான், வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் சுகம் தரும், வார்த்தை தான் விடுவிக்கும், வார்த்தை தான் ஒரு மனிதன் உருவாக்கும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, என் வேலைக்காரன் எப்படியாவது சுத்தமாயிடுவான். இன்னைக்கு உபவாச ஜெபம் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றது, ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நான் மாற்ற முடியும். அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை, அந்த வார்த்தையில் அவ்வளோ மகிமை, அந்த வார்த்தையில ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். அந்த வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு பெரிய அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கு பெரிய அடையாளங்களை செய்கிறவர். நம்ம எல்லாரும் ஆண்டவரே அந்த வார்த்தை எனக்குள்ள பாருங்க. இயேசு கூட அதான் சொல்றாரு, வார்த்தை என்பது ஒரு விதை. அந்த விதை பாருங்க, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட நிலம், அந்த விதை 30-100 கனி கொடுக்கிறதா. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள்ல
ஒரு சின்ன சின்ன விதை, ஒரு 10 ஏக்கர் நிலத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு நெல் விதை தான் போடுறாங்க, ஒரே ஒரு விதை தான் போடுறாங்க. அந்த ஒவ்வொரு விதையிலேருந்து பல 100 விதைகள் நெற்கள் வர்றதாம். அப்போ ஒரு மூட்டை போட்டோம்னா 100 மூட்டை எடுக்கிறாங்க. இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படித்தான். அது இதயத்தில் விதைக்கப்பட்டுச்சுன்னா ஒரே வசனம் தான் 100 விதமான அர்த்தங்கள், 100 விதமான ஆசீர்வாதங்களை அது வாழ்க்கையில கொண்டு வருமா. ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் புதிய புதிய தரிசனங்களை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் ஒரு புதிய புதிய புரிதலை கொடுக்கிறது. இன்னைக்கு சபை முழுவதும் வார்த்தை நிரம்பி இருக்கணும். அந்த வார்த்தை தான் பண்ணா. அந்த வார்த்தையினால கர்த்தர் நிரப்பப்பட முடியாது. வார்த்தை ஒரு நாளும் திசை திருப்பாது. வானமும் பூமி ஒளிந்து போயிடுமா, ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் ஒளியாது. நம்ம கிட்ட காசு இருக்கா, பணம் இருக்கா, வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா, அது முக்கியம் இல்லை. ஒரு மனிதனுடைய, ஒரு கிறிஸ்துவோட இதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தையில் அவன் அகலமான நீளமாய் வளர முடியாது. இன்னைக்கு பாருங்க, எத்தனை வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம் சபைக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை. ஆனா இன்றைக்கு ஏன் அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா, அந்த வார்த்தைக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கல. இது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய ஜீவன் என்பது ஒரு பிராக்டிஸ் மாதிரி ஆயிடுது. போகணும், பாட்டு பாடணும், கை தட்டணும், வசனம் கேட்கணும், ஏஞ்சி வந்துடணும். இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்லை இல்லை, வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் அந்த வார்த்தை 30 வரை 100 உங்களுக்கு இன்றைக்கு பலன் கொடுக்கும். ஒவ்வொரு ஆத்துமாக்கள் பலன் கொடுக்கும். அந்த வார்த்தை ஒரு மகனை உயர்த்துமா, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தும்னா அந்த வார்த்தை உயர்த்தும். பாருங்க எவ்வளோ வானம், அந்த வானத்தின் இன்னும் மனித மூளை கண்டுபிடிக்க முடியல. யூனிவர்சல், இந்த விரிந்து கிடக்கிற அந்த வானத்தை, ஆகாய வானத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியல. மேலே பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே பல லட்சம் சேட்டலைட் பறந்துட்டு இருக்கு. இப்பயும் இன்னைக்கும் பூமியை கண்காணித்து சில நட்சத்திரங்களை கண்காணிக்குது, சில கிரகங்களை கண்காணிக்குது. மனுஷன் எத்தனை நவீன விண்கோள அவன் நிரவி அவ ஏவி விட்டாலும் இன்னும் 0.01% கூட அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை உண்டாக்கினதை எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த வார்த்தை ஞானத்தை கொடுக்கிறது. அந்த வார்த்தை ஒரு பிள்ளையை உயர்த்துகிறது. வானம், பூமி, கடல் எல்லாவற்றையும் வார்த்தையினால கர்த்தர் உண்டாக்கினார். அந்த வார்த்தை தான் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். உங்களோட வசனம் என் இதயத்துக்குள்ள வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த வசனத்தில் வளர முடியாது. அந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது, அந்த வசனத்தை கேட்கும் பொழுது தான் பிசாசு அந்த வசனத்தை எடுத்துட்டு போயிடலாம். மேலே வரவுக்கு நல்லா வராங்க பாருங்க. உள்ள கீழே இறக்கும் பொழுது அந்த திருடன் பிசாசு அந்த வசனங்களை திருடி கொண்டு போகிறான். அதனால இனி அந்த வார்த்தை பேசுகிற, அந்த வார்த்தை இதயத்தில் வைக்கிற ஒரு நல்ல ஒரு வசனங்களை கர்த்தர் அந்த உள்ளத்துக்குள்ள விதைக்க முடியாது. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்குமா. இன்றைக்கு அந்த கனி உள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. கர்த்தர் நம்ம சபையில் வர ஒவ்வொரு ஆத்துமாக்களை வளர்க்க முடியாது.